இன்றைக்கு சாயங்காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பெலவட் யூத் ரிட்ரீட்டுக்கு என்னை அழைத்த அருமையான சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, இதுல பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும், மெயினா யூத்தை பார்க்கும்போது ரியலி ஐ எம் மச் சேலஞ்ச்ட். உங்களுடைய அர்ப்பணிப்பிற்காக, விசுவாசத்திற்காக ஆண்டவரை அதிகமாக நன்றி செலுத்துறேன். தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உங்களை உருவாக்கி இருக்கிறார். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். நான் சிவகாசியில இருக்கிறேன். இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு மாற்றத்துக்காக இருக்கிறதால இங்க உள்ள ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து நான் அட்டென்ட் பண்றேன். மட்டில் தங்கியிருக்கிறேன். மற்றபடி சிவகாசியில இருந்து எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்க ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். இவாஞ்சலிக்கல் யூனியன்ல UESIல ஊழியராக 1993 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அநேக மாணவ மாணவிகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்கு, தலைவர்களாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 2013 ஆண்டிலிருந்து ஆண்டவருடைய வழி நடத்தலின்படி வெளியே ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் என்னுடைய மனைவி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விட்டார்கள். தொடர்ந்து இந்த ஜூன் மாசத்திலிருந்து ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை என்னை யாராவது தொடர்பு கொள்ள விரும்புறீங்கன்னா நீங்க தாராளமாக ரூபன் அண்ணங்கிட்ட அல்லது ஜெய் அண்ணங்கிட்ட அல்லது ஹெவன்லின் அக்காகிட்ட என்னுடைய நம்பர் இருக்கு. நீங்க தாராளமாக வாங்கி கான்டாக்ட் பண்ணலாம். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி எழுதிய ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த புத்தகத்துடைய பெயர் கல்லூரி கதாநாயகி. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, காலேஜ் கேர்ள்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது ஒரு தியான புத்தகம் அல்ல, வாழ்க்கையின் நிஜங்களை வெளிப்படுத்தக்கூடிய கதை புத்தகம். இதுல நிறைய கதை இருக்கு. அண்ணே ரூபன் அண்ணே முடிஞ்சா அந்த கல்லூரி கதாநாயகின்றதை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமாண்ணே? தேங்க்யூ. அந்த இது கல்லூரி கதாநாயகின்ற அந்த ஹெட்டிங்கை காட்டுங்கண்ணே. அடுத்து உள்ள கண்டென்ட் உள்ள போலானே. முந்தின படம்ண்ணே. ரேப்பர். சரி, இந்த கல்லூரி கதாநாயகின்ற புத்தகம் காலேஜ் கேர்ள்ஸ், விசுவாச மாணவிகள் சந்திக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதிய புத்தகம். சகோதரிகளுடைய தேவை சகோதரிகளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. என்னுடைய மனைவி எழுதிய புத்தகம். நீங்க யார் வேண்டுமானாலும் தாராளமாக இந்த புத்தகம் வேணும்னு சொல்றவங்க சகோதரர் ரூபன் அவங்களையோ அல்லது சகோதரி ஹெவன்லின் அவங்களையோ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு புத்தகத்துடைய விலை 35 ரூபீஸ் அல்லது 30 ரூபீஸ் தான் இருக்கும். ஒரு சில காரியங்கள் இதுல வாசிக்கிறேன். மெப்கோ என்ற கண்டக்டரின் வெடி சத்தம் காதில் விழ பேருந்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த நான் சுதாரித்துக் கொண்டேன். பேருந்தின் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தேன். இதோ என் கல்லூரி. அப்பப்பா, எத்தனை மாற்றங்கள்! என் மனதின் கால சக்கரம் அசூர வேகத்தில் பின்னோக்கி பறந்தது. என்னுடைய மனைவியுடைய அணிந்துரை, அறிமுக வரிகள். அவங்க மெப்கோல படிக்கும்போது எவ்விதமாக, மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது எவ்விதமாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார்ன்றதை பற்றி எழுதி எவ்விதமாக இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் உதவி செய்தார்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, இந்த புத்தகத்துல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அடுத்தது அந்த பொருளடக்கம் இருக்கு இல்லையா, அடுத்தது காட்டுங்க. தேங்க்யூ அண்ணா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 23 கதைகள் இருக்கு. நம்ம நாதரு, ஒரு சிலது வாசிக்கிறேன். கர்ச்சீஃப் காதல், அரை இட்லி, அரட்டை அரங்கம், கண்டேன் போட்டோ, கொண்டேன் காதல், ஏன் பிறந்தேன், விரட்டாதே, நான் என்ன வேலைக்காரியா, காணப்படாத காயங்கள், ஆணில்லா உலகம், டாட்டா டாட்டா. ஒரு கதையில ஒரு சில வரிகள் வாசிக்கிறேன். என் நண்பன், ஏடி சாந்தி, 2 வாரத்துக்குள்ள ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிரு, அப்போதான் காலேஜ் லைஃப் சந்தோஷமா இருக்குமா. நான் சொல்லல, நம்ம சீனியர் அக்கா சொன்னாங்க. அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்களா என்று சாந்தியின் காதில் கிசு கிசுத்தாள் சந்திரா. சாந்தியும் சந்திராவும் பள்ளி தோழிகள். கோ எஜுகேஷனில் முதலாக காலடி எடுத்து வைக்கின்றனர். நடந்து முடிந்த முகாம்கள் மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து வைத்திருந்தால் சாந்தி சொல்லி அப்படியே அந்த கதை தொடர்கிறது. அநேக கதைகள் உண்டு. அதனால இது காலேஜ் கேர்ள்ஸுக்கு, அநேக சென்சிட்டிவான ஏரியாஸ்க்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் உள்ள ஒரு புத்தகம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
நீங்கள் வேண்டுமானால் தயவு செய்து தங்கச்சிமார் இதை வாங்கி படியுங்க. தேங்க்யூ அண்ணே, ரூபன் அண்ணே, தேங்க்யூ. கடந்த 2 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நேற்றைய வேதனைகளை எவ்விதமாக மறப்பது என்பதை குறித்து முதல் நாள்ல படிச்சோம். 2வது, இன்றைய சவால்களை நான் எப்படி சந்திப்பது அல்லது இன்றைய சோதனைகளை எப்படி மேற்கொள்வது என்று படித்தோம். 3வது, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? How to face my future. நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய அழைப்பிதழ்ல நீங்க பாத்தீங்கன்னா டுமாரோ இஸ் எ மிஸ்டரின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. எதிர்காலம் ஒரு ரகசியம் அல்லது நான் இதுவரை சென்றிராத ஒரு பாதை. நம்ம புதிதாக ஒரு பாதையில போகும்போது நமக்குள்ளே எவ்விதமாக பயங்கள் ஏற்படுகிறதோ அவ்விதமாகவே எதிர்காலத்தை யோசிக்கும் போது அநேக கேள்விகள் நமக்குள் உருவாகிறது. ஒருவேளை இதுவரை என்னுடைய தகப்பனார் இருக்கும்போது, தாயார் இருக்கும்போது நான் என் எதிர்காலத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி யோசித்த அநேக தம்பிமார், தங்கைமார், பெற்றோருடைய மறைவு அவர்களுடைய கனவுகளை சிதைத்து விடுகிறது. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? என்னுடைய தகப்பனார் இல்லை, நான் எதிர்காலத்தை எவ்விதமாக சந்திக்க முடியும்? குடும்பத்துக்கு உழைத்து சம்பாதித்து கொடுத்த தகப்பனார் இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விட்டார். எவ்விதமாக நான் என்னுடைய காலேஜ் ஃபீஸ் நான் கட்டுவேன்? என்ன காலேஜ்ல கொண்டு அட்மிட் பண்ணுவதற்கு என் கூட யார் வருவாங்க? என்ன கைட் பண்றதுக்கு யார் இருக்காங்க? அல்லது எதிர்காலத்துல என்னுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லையே. வீட்டுல சின்ன தம்பி தான் இருக்கான், சின்ன தங்கச்சி தான் இருக்கான். அவளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே. அம்மா இல்ல. இவ்விதமாக அநேக கேள்விகளோடு நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அருமையான தம்பி, தங்கச்சி, உன்னுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க அழகா கிரியேட்டிவா அநேக காரியங்களை செஞ்சீங்க. நீங்க பொம்மைகளை செய்யும் போது உண்மையாவே ஹெவன்லி அக்கா சொன்ன மாதிரி, அண்ணமார்கள் சொன்ன மாதிரி அதை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாதாரணமான கையில கிடைத்த பொருட்களை வைத்து உங்களாலே இவ்வளவு அருமையான பொம்மையை, அழகான பொம்மையை உருவாக்க முடியுமானால், உன்னையும் என்னையும் படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டு விடுவாரா? கொஞ்சம் யோசித்து பார் தம்பி, தங்கச்சி. நம்ம நிறைய நேரங்கள்ல அதுக்கு பர்பஸ் கொடுக்க முடியல. அந்த பொம்மை உட்கார்ந்துட்டே இருக்கும், பொம்மை தூங்கிட்டே இருக்கும் நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஆதாமை உருவாக்கின தேவன், ஏவாளை உருவாக்கின தேவன் உன்னையும் என்னையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நமக்குள்ள வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு ரேட் ரேஸ்ல இருக்கிறோம். இந்த உலகத்துல பயங்கர காம்படிட்டிவ் வேர்ல்டு, வேலையில்லா பிரச்சனை தலை விரித்து ஆடுகிறது. ஆண்டவருக்காக நான் வாழ முடியுமா? ஒருவேளை என்னுடைய அப்பா ஒரு அரசு வேலையில இருப்பாங்களானா, அல்லது கை நிறைய சம்பாதிப்பாங்களானா, அல்லது என்னுடைய வீடு கோடீஸ்வரியாக உறவினர்களுடைய பங்கு இருக்குமானால் என்னுடைய எதிர்காலம் சேஃபா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறோம். அவ்விதமாக இல்லாதபடிக்கு அப்பாவே ஒரு சாதாரண ஊழியர், அந்த இயக்கத்திலிருந்து, மிஷனரி இயக்கத்திலிருந்து அவங்களுக்கு கொடுத்த சேலரி ரொம்ப கொஞ்சம். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார்கள். உறவினர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். வேற எந்த வேலை செய்யறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அருமையான தம்பி, தங்கச்சி, தொடர்ந்து யோசிப்புடைய வாழ்க்கையில தான் படிக்க போறோம். நான் ஆதித்தனார் காலேஜ்ல என்னுடைய பிஎஸ்சி ஜுவாலஜி நான் படிச்சேன். 1985 இருந்து 88 வரைக்கும். அந்த 87வது ஆண்டு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். FMBB வாலிபர் முகாம்ல ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். நாசரேத்தில் உள்ள மர்காசி ஸ்கூல்ல நடந்த மீட்டிங்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அநேகத்துல கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். அது எல்லாவற்றோடு சேர்த்து ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. என்ன தெரியுமா நடந்தது? எதிர்காலத்தை குறித்த பயத்தை தேவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டார். தொடர்ந்து நான் காலேஜ் படிக்கும் போது அநேக முகாம்கள்ல பங்கு பெற்றிருக்கிறேன். என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்த ஒரு கோட், ஒரு மேற்கோளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன மேற்கோள் தெரியுமா? என்ன கோட் தெரியுமா? I don't know what type of future is waiting for me, but I know who is holding my future. எப்படிப்பட்ட எதிர்காலம் எனக்கு காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் யாருடைய கையிலே என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பது நன்றாக தெரியும்.
கேட்டுட்டு இருக்க அருமையான தம்பி தங்கச்சி, 87வது ஆண்டு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 2021வது ஆண்டு வரை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் என்னை கைவிடவில்லை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் அநேக நேரங்களில் உண்மையற்றவனாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக, அவருடைய வாக்கிலே, அவருடைய செயலிலே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலேயும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்ம யோசிக்கலாம், என்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டிதான் அநேக காரியங்கள் நடக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? நீயும் நானும் எங்கே பிறக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. தேவன் தீர்மானிக்கிறார். எப்பொழுது பிறக்க வேண்டும், என்னுடைய பர்த்டே யார் டிசைட் பண்றா தெரியுமா? ஆண்டவர் டிசைட் பண்ற. எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். எந்த ஊரிலே பிறக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். மதுரையில ஒரு கேம்ப்ல இப்படி பேசும்போது ஒரு ஸ்கூல் டீச்சர் விதமாக வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, கூகுள் மேப் எடுத்து எங்க வில்லேஜை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வில்லேஜ் அந்த கூகுள் மேப்லயே வராதுனே. கூகுள் மேப்லயே இல்லாத வில்லேஜ்ல இருந்து வந்த என்ன இயேசு கிறிஸ்து சந்தித்தார், இன்னைக்கு அநேக மாணவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று பகிர்ந்து கொண்டார். அருமையான தம்பி தங்கச்சி, இது மிக மிக முக்கியமான காரியம். நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி நடக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதே நேரத்துல இவை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். நான் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே முழுவதுமாக கொடுத்து விட்ட போது அவர் என்னுடைய வாழ்க்கையை அழகாக வணைகிறார், அழகாக உருவாக்குகிறார். இதை யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு 2 முக்கியமான காரியங்களை நாம் படிக்க போகிறோம். சகோதரி ஜெலின் மெட்டில்டா வசனத்தை வாசிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தங்கச்சி, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்க வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திற்கு மறுபடியும் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தங்கச்சி மெட்டில்டா வாசிப்பாங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நாம் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கண்டித்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். தேங்க்யூமா. இந்த வசனங்கள்ல என்ன படிக்கிறோம்? 17 வயது வாலிபனுக்கு ஒரு கனவு வருகிறது. இன்னைக்கு கனவு காண வேண்டும்ன்றத பத்தி நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன காரியத்தை அடிக்கடி யோசிக்கிறோம். ஆனா வேத வசனத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஆல்ரெடி கனவு காணுங்கள்ன்றத சொல்லியிருக்காரு. என்ன கனவு? 17 வயது வாலிபனோடு தேவன் தெளிவாக தன்னுடைய திட்டத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? யோசேப்பே, உனக்கு தாயார் இல்லாம இருக்கலாம், உன்னை புரிந்து கொள்ளாத தகப்பனார் இருக்கலாம், நீ சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக அல்லது வாலிபனாக இருக்கலாம், உன்னுடைய அண்ணன்மார்கள் உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நீ தேவனுக்கு பிரியமாக வாழ்வது அநேகருக்கு தொந்தரவாக இருக்கலாம். ஆனால் யோசேப்பே, உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் அழகான திட்டம் வைத்திருக்கிறேன். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தேவனுடைய திட்டம், த பிளான் ஆஃப் காட் அல்லது காட்ஸ் வண்டர்ஃபுல் பிளான் என்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். எத்தனை வயது வாலிபனோடு பேசுகிறார்? 17 வயது வாலிபனோடு பேசுகிறார். அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நான் ஒரு சின்ன பையன், நான் ஒரு சின்ன பொண்ணு. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான நிலைமையில இருக்கக்கூடிய அநேகரோடு ஆண்டவர் பேசுவார். நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்லது காலேஜ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஆண்டவர் என்னோடு பேசுவாரா? ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை என்னோடு வெளிப்படுத்துவாரா? வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாயானால் ஆண்டவர் நிச்சயமாக உன்னோடு பேசுவார். இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், யோசேப்பே, நீ என்னை கனம் பண்ணுகிறாய்,
உன்னுடைய வீட்டிலே உள்ள மற்ற எல்லாரை காட்டிலும் உனக்கென்று நான் அழகான சிறப்பான திட்டம் வைத்திருக்கிறேன். அரிக்கட்டுகளை அரித்து கட்டி வைக்கிறார்கள், என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அத்தனையும் என்னை வணங்கினது. 17 வயது வாலிபன் தன்னுடைய அப்பாவிடத்திலே பகிர்ந்து கொள்கிறான், அண்ணன்மார்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறான். அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் கொதிக்கிறார்கள். தகப்பனார் கனிந்து கொள்கிறார். அண்ணன்மார்கள் அந்த கனவை கலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். யோசேப்புக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு அதை ஆழமாக நம்பினான். எதிர்காலத்தை குறித்த பயங்களை மேற்கொள்வதற்கான அடிப்படை விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கென்று அழகான திட்டம் வைத்திருக்கிறார். My life is safe and secured in the hands of God. தேவனுடைய கரத்திலே மன்னிக்கலாம், தேவனுடைய கரத்திலே என்னுடைய எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. Don't feel insecure. இல்ல அங்கிள், அது யோசேப்புக்கு மாத்திரம் உரியது. இல்லண்ணே, அது யோசேப்புக்கு மாத்திரம் உரியது. இல்ல தம்பி தங்கச்சி, வேதத்துல அநேக வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியாவுடைய புத்தகம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அருமையான தம்பி தங்கச்சி, கடவுள் ஏதோ ஒரு சாடிஸ்ட் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி அதிலே சந்தோஷப்படுத்தப்படக்கூடியவர் கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையில இழப்பு வரும்போது என்ன யோசிக்கிறேன்? ஆண்டவர் என்னை மாத்திரம் ஏன் சோதிக்கிறார்? இல்ல தம்பி தங்கச்சி, இல்ல, அவருடைய திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் நன்மையை தவிர தீமையே செய்யாத ஒரு ஆண்டவர். வாழ்க்கையிலே உள்ள வேதனைகளையும் எடுத்து அவருடைய திட்டத்துக்கு என்று பயன்படுத்தக்கூடிய தேவன். நமக்கு புரியல. இந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் யோசித்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை நன்றாக ஞாபகம் வச்சுக்கிறங்க, வாசிக்க வேண்டாம். ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். 2ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூரணமுமான சித்தம், காட்ஸ் வில் சொல்லும் போது தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? நன்மையானது. அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய எதிர்காலம் நன்மைக்கு ஏதுவாக திட்டமிடக்கூடிய ஒரு தேவன். பிரியமானது, தேவனுக்கு அது பிரியமானது. 3வது பரிபூரணமானது. இந்த வார்த்தை அடிக்கடி வேதத்துல வருது இல்லையா? நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். That is a complete life. முழுமையான ஒரு வாழ்க்கை. அருமையான தம்பி தங்கச்சி, வேதத்துல இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை ஆண்டவர் யோசேப்போடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்துல இருந்து நம்ம வாசித்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கதாக மாறாது. யோசேப்புடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? தாயார் இல்லை. தாயார் மரித்து விட்டார்கள். குட்டி தம்பி தான் இருக்கான். யோசேப்புடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது? முழுவதுமாக புரிந்து கொள்ளாத ஒரு தகப்பனார். யோசேப்பின் சூழ்நிலை எப்படிப்பட்டது? பொறாமை குணம் கொண்ட அண்ணன்மார்கள். யோசேப்பின் சூழ்நிலை எப்படிப்பட்டது?
குடும்பத்திலே தேவனை கனம் பண்ணக்கூடிய மற்றவர்கள் இல்லை, சுற்றிலும் இல்லை. தனி நபராக தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழக்கூடிய ஒரு மனிதன். இந்த தேவனுடைய திட்டத்தை அவன் நம்பும் போது அவனுடைய சகோதரர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவருடைய அப்பா அவங்கள பார்க்க அனுப்பும் போது சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி அவனை குறித்து என்ன செய்யறாங்க, கேலி பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாக நம்பினான். அப்ப நம்ம கேட்கலாம், தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நம்பினான்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 18வது வசனம், 37வது அதிகாரம் 18ஆம் வசனம், 22ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். போதுமா? யோசேப்பு தேவன் தெளிவாக தன்னுடைய திட்டத்தை குறித்து பேசுகிறார். கனவுகளோடு காத்திருந்த யோசேப்புக்கு அடி மேல அடி விடுது. என்ன தெரியுமா நடக்குது? அண்ணன்மார்களை, தன்னை வெறுத்த பகைத்த தன் மீது பொறாமை கொண்ட அண்ணன்மார்களை சந்திப்பதற்காக ஆசையோட போறான். வழி தெரியல, ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சு, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அப்பா விசாரிச்சாங்கன்னு சொல்றதுக்காக ஆசையா போகும்போது தூரத்துல பார்த்தோன்னு யோசிக்கிறாங்க, டேய் சொப்பனக்காரன் வரான், தேவன் சொல்லி சொல்றானே, தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுகிறானே, இவன் இன்னைக்கு கொன்னுட்டோம்னா தேவனுடைய திட்டம் எவ்விதமாக நிறைவேறும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனா ரூபன் என்ன தெரியுமா செய்யறான்? மூத்த அண்ணன், டேய் கொல்லாதுங்கடா, நம்ம தம்பிடா, ஒருவேளை வேற ஒரு தாயாருக்கு பிறந்தவனா இருக்கலாம், இருந்தாலும் அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை தப்புவிப்பதற்காக அவனை தூக்கி குழியில கொண்டு போய் போடுறாங்க. குழியின் அனுபவத்தை யோசேப்பு சந்தித்தார். குழியின் அனுபவம்னா, ஒரு 17 வயது வாலிபனை சொந்த அண்ணன்மார்கள் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டுறாங்க. அவன் எந்த அளவுக்கு கதறி இருப்பான் இல்லையா? பின்னாடி நம்ம படிக்கிறோம். யோசேப்புக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் போது ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் பேசுறாங்கல்ல, நம்முடைய சகோதரன் எவ்வளவு கெஞ்சினா இல்லையா, அவன் அநியாயமா குழியில போட்டோமே சொல்லி அவங்க ஏறக்குறைய 21 ஆண்டுகள் கழித்து அதை யோசிக்கிறார்கள். அப்போ அவன் கதறின கதறல் அவனுடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே நிற்கிறது. குழியின் அனுபவம். யோசேப்பு என்ன தெரியுமா யோசிச்சிருக்கலாம், இதோட என் லைஃப் முடிஞ்சு போச்சு, குழியில தூக்கி போட்டாங்க, இந்த குழியில பாம்பு இருக்கலாம், பல்லி இருக்கலாம், இனி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பசியாகவே கிடந்து பட்டினியாவே கிடந்து நான் இங்கே செத்து விடுவேன்னு சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் குழியின் அனுபவத்துல விட்டு விட்டாரா? இல்லையே தம்பி தங்கச்சி. தேவனுடைய திட்டத்தை குழியின் அனுபவம் மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அருமையான தம்பி தங்கச்சி. பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இன்னைக்கு ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறியா? அங்கிள் நான் குழியில இருக்கேன், எனக்கு எதிர்காலத்துல நினைச்சா இருட்டா இருக்கு, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் பயங்கர வேதனையான ஒரு இடம், எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை. அருமையான தம்பி தங்கச்சி, நீ கடந்து போகக்கூடிய பாதை அவருக்கு நன்றாக தெரியும். வசனத்துல இருக்கு இல்லையா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், தண்ணீர்கள் மூழ்க மாட்டாய் என்று வேதாகமும் சொல்லவில்லை, ஆனால் அது உன்னை அழித்து விடாது. அக்கினியே வராது என்று வேதாகமும் சொல்லவில்லை, ஆனால் அக்கினி உன்னை அழித்து விடாது, நான் உன் கூட இருப்பேன் சொல்லி சொல்றேன். குழியின் அனுபவம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்தவில்லை. 39வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கம்மா. மன்னிக்கலாம், 37வது அதிகாரம் 28ஆம் வசனம். 37, 28. அந்த வர்த்தக்காரனான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் வரும்போது, மீதியானியர் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரானவங்க, அந்த மீதியானியர் வரும்போது சொந்த அண்ணன்மார்கள் 20 வெள்ளிக்காசுக்காக அவனை விற்று விட்டார்கள். குழியின் அனுபவம். இரண்டாவது அடிமையின் அனுபவம் சொல்லி சொல்லும் போது தன்னுடைய எந்த காரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ரீசெண்டா ஒரு தம்பி தங்கையை பற்றி நான் கேள்விப்பட்டு இருந்தேன். தகப்பனார் தாயார் இறந்து விட்டார்கள்.
அந்த தாயாருடைய சகோதரனுடைய வீட்டுல இந்த 2 பிள்ளைகளும் வளர்றாங்க. இத்தனைக்கும் தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள். ஆனா சாப்பாடு போடும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சாப்பாடு போடுவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமான்னு சொல்லி ஒரு 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 கரண்டி சோறு கூட போட மாட்டாங்க. எவ்வளவு வேதனையோடு இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடிமையை போல மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை, மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. எவ்வளவு சந்தோஷமாக தகப்பனாரோடு அவர் கொடுத்த அந்த பலவர்ண அங்கியோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யோசேப்பு இன்றைக்கு 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையாக மாற்றப்பட்டு விட்டான். தொடர்ந்து படிச்சு பாருங்க. அவங்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறாங்க. போத்திபார் விலை கொடுத்து வாங்குகிறான். அடிமை வியாபாரம் பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. ஆனா அந்த நாட்டில் அடிமை என்பது ஒரு பொருளை பயன்படுத்துவது போல பயன்படுத்துவது. தேவனுடைய திட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்கள், குழியின் அனுபவத்தை விட்டு வெளியே வந்தோம்னு சொல்லி யோசித்தோம். அடுத்தது அடிமையின் அனுபவம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அடிமேல் அடி விடுகிறது? அருமையான தம்பி தங்கச்சி, தேவன் என்ன தெரியுமா செய்கிறார்? நம்மை அழகாக செதுக்குகிறார். அழகாக செதுக்குகிறார். செதுக்கும் போது வேதனை உண்டு. ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எப்படி ஒரு வைரம் பட்டை தீட்டப்படுகிறதோ, எந்த அளவுக்கு அதுல வெட்டுகள் விழுகிறதோ அந்த அளவுக்கு அது பிரகாசிப்பதை போல உன்னை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே தேவன் உன்னை உருவாக்குகிறார். குழியின் அனுபவம் யோசேப்பை அழித்து விடவில்லை. அடிமையின் அனுபவம் யோசேப்பை அழித்து விடவில்லை. 39வது அதிகாரம் 19, 20வது வசனங்கள் வாசிங்க. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற யோசேப்புக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அசுத்தமான ஒரு பழி. எபிரேய வேலைக்காரன் நான் தனியாக இருக்கும் போது என்னோடு தவறாக நடக்கும்படி வந்தான் என்று கையில எவிடன்ஸோடு போத்திபாருடைய மனைவி குற்றம் சாட்டுகிறார். அநியாயமான பழியை அவன் மீது சுமத்துகிறார்கள். பழியின் அனுபவம், குழியின் அனுபவம், அடிமையின் அனுபவம், பழியின் அனுபவம், செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த சூழ்நிலையில எங்கே போனார்? எங்கே போனார்? அருமையான தம்பி தங்கச்சி, அநேக நேரத்துல உனக்குள்ள கேள்வி வருது இல்லையா? எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, என்னுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, அநீதியாக நான் தண்டிக்கப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் உம்முடைய திட்டம் நிறைவேறுமா? என்னை பகைக்கிறார்கள், என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னை தங்களுடைய சொந்த திட்டத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுவேன் என்ற ஒரே காரணத்துக்காக மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அநேக சலுகைகள் எனக்கு மறுக்கப்படுகிறது. ஆண்டவர் கைவிட்டு விட்டார். அருமையான தம்பி தங்கச்சி, கைவிடவில்லையே. குழியின் அனுபவம் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பழியின் அனுபவம் யோசேப்பின் வாழ்க்கையை பரிகாசம் பண்ணுவதற்கு விடவில்லை. தொடர்ந்து என்ன நடக்குது? ஜெயில போயிருக்கிற, ஜெயில இருக்கும் போதும் அந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரனுடைய கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறார் யோசேப். அவங்க சொல்றாங்க, நான் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், கண்டிப்பா அவனுடைய நியாயத்தை நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றான். என்ன நடந்துச்சு தெரியுமா? 40வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 40வது. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரர்களுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். நன்றியற்ற மக்களுடைய அனுபவம் அல்லது மறந்து போகக்கூடிய அனுபவம். யோசேப்பு தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில அவங்களுக்கு போய் உதவி செஞ்சான். இவன் என்ன செஞ்சான்? தனக்கு நல்ல காரியம் நடந்த உடனே யார் மூலமாக தான் உயர்வுக்கு வந்தானோ, யார் மூலமாக பிரச்சனை தீர்ந்ததோ அவனை மறந்து விட்டான். எவ்வளவு நாள் மறந்தான்னு சொல்லி வேதாகம் சொல்லுது தெரியுமா? 41வது அதிகாரம் முதல் வசனம் வாசிமா. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி ஆண்டிலே நின்று கொண்டிருந்தான். போதுமா? 2 வருடங்கள் மறந்து விட்டான். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடங்கள் மறந்து விட்டான். ஏன்? தேவன் அதை அனுமதிக்கிறார். உயர்வு மனிதர்கள் மூலமாக அல்ல, தேவனுடைய கரத்தில் இருந்து மட்டும் வருகிறது என்பதை யோசேப்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 ஆண்டுகள் தேவன் மறக்கப்படினார். உனக்குள்ள அநேக நேரத்துல கேள்வி வருது இல்லையா? அப்பா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டா கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க காலேஜ் அட்மிஷனுக்காக எவ்வளோ அலைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க. எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம், அவங்க வரும்போது எங்களை கூட கவனிக்காட்டா அவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு என்னுடைய அப்பா இல்லை, என்னுடைய அம்மா இல்லை. இவ்வளவு தூரம் உதவி செய்த அவர்கள், உதவியை பெற்ற அவர்கள் இன்றைக்கு எங்களை மறந்து விட்டார்கள். ஒரு போன் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்க அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டுருவோம் சொல்லி யோசிக்கிறாங்க. எங்களை பிச்சைக்காரர்கள் சொல்லி யோசிக்கிறாங்க. நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடுவது, நம்மை கருவேப்பிலை போல பயன்படுத்துவது நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தும் இல்லையா? யோசேப்பு தன்னுடைய வேதனைகள் மத்தியில் அவர்களை விசாரித்தான், அவர்களுக்கு உதவி செய்தான், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அவர்கள் மேலே வரும்போது அவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். கேள்விகளோட உட்கார்ந்து அருமையான தம்பி தங்கச்சி, அங்கிள் எனக்கு யாருமே இல்லை, என்னை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை, என்ன சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, சாப்பிட்டியாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எங்க அப்பா எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அம்மா எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. அங்கிள் தனியா நிக்கிறேன், அம்மாவும் தனியா நிக்கிறாங்க. என்னுடைய அப்பாவை அல்லது என்னுடைய அம்மா ஒரு பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. யோசிக்கிறேன் தம்பி தங்கச்சி, யோசிப்பு அதே பாதையிலே கடந்து போனான்மா. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா அந்த காரியங்களை அனுமதிக்கிறார்? எதிர்காலத்திலே தேவையுள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக அந்த வேதனையின் பாதையில் தேவன் யோசேப்பை அனுமதித்தார். வாழ்க்கையிலிருந்து பேசுறேன் தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் அநேக வேதனைகள் உண்டு. ஏன் ஆண்டவர் இந்த பாதையிலே அனுமதித்தார் சொல்லி யோசித்து பார்க்கும் போது, அதே பாதையிலே கடந்து செல்லக்கூடிய அநேக வாலிப தம்பிமார் தங்கைமாருக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு தேவன் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். மனிதர்கள் மறந்து விடலாம், தேவன் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் அருமையான தம்பி தங்கச்சி. இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பேனோ? நான் மறந்தனா என்னுடைய வலதுகை தன் தொழிலை மறப்பதாக சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு வைராக்கியமுள்ள ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நீயும் நானும் எவ்வளவு வைராக்கியமாக வாழ வேண்டும். மறந்து விடாதே. யோசேப்பு தான் வைராக்கியமாக வாழ்ந்தார். யோசேப்பு 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. பார்வோனுக்கு முன்பாக எகிப்தின் அதிபதியாக அவன் உயர்த்தப்படுகிறான். தாயார் இல்லை, தகப்பனாருடைய ஆதரவு இல்லை. ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை. தேவனுடைய திட்டம் எல்லா சூழ்நிலையிலேயும் நிறைவேறும். எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய திட்டத்தை நிறுத்த முடியாது. மறந்து விடாத அருமையான தம்பி தங்கச்சி. சாட்சி சொல்ல தங்கச்சிமார் தம்பிமார் அழகா சொன்னாங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தேற்றினது, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தூக்கிவிட்டது, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை வழி நடத்தினது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஒருவேளை நாம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். How to face my future? இந்த ஆண்டவரை நம்ப வேண்டும் அருமையான தம்பி தங்கச்சி. மறந்துடாத. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை யோசிக்கும் போது உன்னுடைய தாளந்துகள், உன்னுடைய திறமைகள், உன்னுடைய குடும்பத்தின் பின்னணி அல்லது மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் யோசிக்காத தம்பி தங்கச்சி. உன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்திலே பத்திரமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எதுவோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள, அதற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பாயா? இந்திய அருட்பணி இயக்கத்துடைய ஃபவுண்டர், இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷனுடைய ஃபவுண்டர் ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் சொன்ன தேவனுடைய சித்தத்தை குறித்து சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார். எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எழுதிட்டு கீழே கையெழுத்து போடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. வாழ்க்கையை வெற்று தாளாக்கி அதை தேவனுடைய கரத்திலே நாம் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவது. ஆண்டவரே, என்ன வேண்டுமானாலும் நீர் எழுதி கொள்ளும், அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று அவருடைய கரத்திலே எந்த ரிசர்வேஷனும் இல்லாம நீ கொடுத்து விடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில எந்த ரெக்ரெட்டும் இருக்காது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? யோசேப்பு அவிதமாக கொடுத்து விட்டார். வருடங்கள் கடந்து போகிறது. 13 ஆண்டுகள் கழித்து அவன் பார்வோன் மூலமாக எகிப்திற்கு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். 21 வருடங்கள் கழித்து அண்ணன்மார்கள் தேடி வருகிறார்கள். தயவுசெய்து இந்த பகுதியை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, டீட்டெயிலா உட்கார்ந்து.
தயவுசெய்து படிங்க. யோசேப்புடைய வாழ்க்கை கண்டிப்பா அவங்களோட பேசும். 21 ஆண்டுகள் கழித்து அண்ணன்மார்கள் வந்து வணங்கும் போது தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை யோசேப்பு நினைவு கூறுகிறான். அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம், சூழ்நிலைகள் எதிராக செயல்படலாம், ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுற, ஏன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுற? ஆண்டவர் அநேக வசனங்களை சொல்லியிருக்காருல. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்கள். மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 6 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும் உடையை பார்க்கலாம் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். தேங்க்யூமா. ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்றாருல. நம்ம கவலைப்படக்கூடிய காரியம் என்ன? உடைக்காக கவலைப்படுகிறோம், உணவுக்காக கவலைப்படுகிறோம், நாளைக்காக கவலைப்படுகிறோம். அந்த பகுதியை படிச்சு பாருங்க. நீங்க உட்கார்ந்து 24 மணி நேரம் கவலைப்பட்டாலும் அதுல எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஒரு கதை உண்டு. 2 குருவி பேசிட்டு இருந்துச்சான். என்ன பேசிட்டு இருந்துச்சான்? இந்த மனுஷங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குருவி இன்னொரு குருவிட்ட கேட்டுச்சான். உடனே அடுத்த குருவி சொல்லிச்சான். குருவி பேசுமான்னு சொல்லி கேட்காதுங்க, அது கதை, கற்பனை கதை. பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த அடுத்த குருவி சொல்லிச்சான், நம்மை போல பரமபிதா அவங்களுக்கு இல்ல போல, அதனாலதான் இப்படி கவலைப்பட்டு கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அடுத்த குருவி சொல்லிச்சான். குருவிகள் மீது அக்கறையுடைய ஒரு தேவன் உன் மீது அக்கறை இல்லாமல் விட்டு விடுவார். அருமையான தம்பி தங்கச்சி, என்றைக்காவது ஒரு காக்கா, என்றைக்காவது ஒரு குருவி சாப்பாடு இல்லாம செத்து விழுறத நீ பாத்திருக்கியா? மனிதன் பண்ணக்கூடிய தவறுகள் விளைவாக மிருகங்கள் அல்லது பறவைகள் அழிக்கப்படலாம், மற்றபடி என்னைக்காவது அது உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்காரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது போத்திஸா இருந்தாலும் சரி, RMKVயா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜவுளி கடையா இருந்தாலும் சரி, அந்த மலைகளிலே உள்ள காட்டு புஷ்பங்களுடைய கலரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சாலமோன் ராஜா முதற்கொண்டு அவ்வளவு அழகான ஆடைகளை அந்த வண்ணத்திலே அவன் உடுத்தினதில்லை. பரமபிதா இருந்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, அடிக்கடி யோசிக்கிறல்ல, எங்க அப்பா இருந்தாங்கன்னா எனக்கு இப்படி இருக்குமா? நான் ஒரு காரியத்தை வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சிருவாரே. உன்னுடைய உலக பிரகாரமான தகப்பனார், உன்னுடைய தாயார் உன் மேல அவ்வளவு அக்கறையுடையவராக இருப்பார். ஆனால் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனையே கொடுத்தவர், வானத்தின் மகிமை எல்லாவற்றையும் விட்டு வந்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர் நம்மை விட்டு விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். அருமையான தம்பி தங்கச்சி, மறந்து விடாதே. ஆண்டவரே, உம்மை நம்ப எனக்கு கிருபை தாரும். உம்முடைய திட்டம் எனக்கு உண்டு என்பதை மனப்பூர்வமாக நம்ப எனக்கு கிருபை தாரும். We should have a heavenly perspective. ஒரு பரலோக தரிசனம் நமக்கு தேவை. ஒரு நல்ல கதை உண்டு. 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு ஏழை வாலிபன், ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய குடிசையிலே வாழக்கூடிய ஒரு வாலிபன். மற்றவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், அந்த சிட்டி பில்டிங் ஆபீசர், அந்த நகரத்தை உருவாக்கின அந்த ஆபீசருடைய மகன். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள்
தான் இருக்கக்கூடிய சிட்டியை சுத்தி காட்டுறதுக்காக இந்த ஃப்ரெண்டை வந்து இந்த ஏழை நண்பனை தன்னுடைய கார்ல ஏற்றிக்கொண்டு அந்த நண்பன் கடந்து போனான். சிட்டிக்குள்ள போனாங்க. சிட்டில அநேக பில்டிங்கை காட்டினான். இது யார் கட்டினது தெரியுமா? எங்க அப்பா கட்டினது. அதனால அந்த பில்டிங்க்கு எங்க அப்பாவுடைய பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னான். குறிப்பிட்ட ஒரு ரோட்டை காட்டி இந்த ரோடு எங்க அப்பாவுடைய பெயர்ல இருக்குன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருடைய பெருமைகளை விவரித்துக் கொண்டே வந்தான். நிறைய சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டே வந்தாங்க. அவ்விதமாக புகழ்ந்து பேசுவதற்கு இந்த ஏழை தம்பிக்கு ஒண்ணுமே இல்லை. காலம் கடந்து சென்றது. சாயங்காலம் ஆயிடுச்சு. இவனை மறுபடியும் இவன் இருக்கக்கூடிய குடிசையில, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய குடிசையில டிராப் பண்றதுக்காக கார் வந்து ஊரை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தது. அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆக ஆரம்பித்தது. அப்போ சொன்னா, ஃப்ரெண்டு கிட்ட பார்த்து சொன்னா, கொஞ்சம் அந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டு விண்டோஸ் கொஞ்சம் இறக்கடான்னு சொல்லி சொன்னான். காருடைய ஜன்னல்கள் அப்படியே இறக்கப்பட்டன. உடனே வெளியே இருந்து தென்றல் காட்டு மெதுவாக தவழ்ந்து வர ஆரம்பித்தது. வானிலை நட்சத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. இந்த ஏழை பையன், ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஃப்ரெண்டை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? டேய், நீ வெளியே பாக்குறல்ல, அந்த சூரியன் மறைகிறது இல்லையா, அந்த சூரியன் யாருடையது தெரியுமா? எங்க அப்பாவுடையது. எங்க அப்பாவுடையது. இந்த தென்றல் வீசுகிறது இல்லையா, அது எங்க அப்பாவுடையது. உங்க அப்பா ரோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த பூமி யாருடையது தெரியுமா? என்னுடைய தகப்பனாருடையது. தகப்பனாருடையது. வானத்துல அந்த நட்சத்திரங்கள் மின்னுகிறது இல்லையா, அது யாருடையது தெரியுமா? என்னுடைய அப்பாவுடையது. அப்பாவுடையது. அருமையான தம்பி தங்கச்சி, பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன் கவலைப்படணும்? யோசித்துப்பார். யோசேப்பு கலங்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக யோசேப்பு கடைசி வரை நம்பினார். அதனால சாக போகும்போது சொல்றாரு, என்னை இங்கே அடக்கம் பண்ணாதிருங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நாம் எகிப்தில் இருந்து கண்டிப்பாக கானான் தேசத்துக்குள்ளே போவோம். நீங்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் போது என்னுடைய எலும்புகளை எடுத்து செல்லுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய திட்டத்தை முழுவதுமாக நம்பினான் யோசேப்பு. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை நம்ப, உங்களுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிப்பாயா? அநேக நேரங்களில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பயப்படுற காரணம் தெரியுமா? ஆண்டவர் ஒருவேளை எங்க அப்பா மாதிரி என்ன ஊழியத்துக்கு அழைத்திருவாரா, அல்லது எங்க அம்மா மாதிரி நான் ஊழியம் செய்யற அழைக்கப்படலாமா? தம்பி தங்கச்சி, அது உன்னதமான ஒரு அனுபவம். வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய திட்டமாக உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் சந்தோஷமாக அர்ப்பணி தம்பி தங்கச்சி. பவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். பவுல் பண்ணின முதல் ஜெபம் என்ன தெரியுமா? 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக எழுதி கொடுத்து விட்டான் பவுல். விளைவு என்ன தெரியுமா? சரித்திரங்கள் இன்றைக்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருடைய கரத்திலே கொடுத்து விடு. எதிர்காலத்தின் பயத்தை உன்னுடைய உள்ளத்திலிருந்து தேவன் எடுத்து விடுவார். அர்ப்பணிப்பாயா? இரண்டாவது ஒரு காரியத்தை வேகமாக பார்த்து முடிக்கலாம். எதிர்காலத்தின் பயத்தை மேற்கொள்வதுடைய அடிப்படை தேவனுடைய திட்டம். யோசேப்பு அதை மேற்கொண்டான், சவால்களை சந்தித்தான். தேவன் தன்னுடைய உன்னதமான திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அவனை முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். சரி, இரண்டாவது, எதிர்காலத்தின் பயத்தை மேற்கொள்வதற்கான அடிப்படை என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். வேகமாக ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. ஆதியாகமம் 39வது அதிகாரத்திற்கு மறுபடியும் நம்முடைய வேதத்தை திருப்பிக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரியசித்தை உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அப்படியே நீங்க 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எது இருக்கிறதோ இல்லையோ, யோசேப்போடு கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. யோசேப்போடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. உன்னுடைய எதிர்காலத்தின் பயத்தை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள். ஏன் யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனானால்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றினார். காரிய சித்தின்னு சொல்லும் போது
அவனுடைய வாழ்க்கை வெற்றிக்கு நேராக வழிநடத்தப்பட்டது. நான் வாசிக்க கேட்ட மாதிரி கர்த்தர் அவனோடு இருக்கிறதை யெகோவாவாகிய தெய்வத்தை அறியாத போத்திபார் கண்கூடாக கண்டான். இவன் கையிட்டு செய்கிற காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை கண்டு அடிமைக்கு விசாரணை பொறுப்பை கொடுக்கிறான். நம்ம முதல் நாள்ல பார்த்த மாதிரி கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் போது தேவன் அநேகத்தின் மீது அதிகாரியாக யோசேப்பை மாற்றுகிறார். உண்மையான தம்பி தங்கச்சி, நீயும் நானும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு அடிப்படையான காரியம் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். நானாக மனம் வந்து ஒருவேளை சிம்சோனை போல என்னுடைய சாதாரண ஆசைகளுக்காக, உடலின் பசிக்காக, கொஞ்ச நேர இன்பத்துக்காக தவறான காரியத்தை தேடி செல்வேனானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன். உண்மையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்வாயா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்வாயா? அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்கம்மா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க 21ஆம் வசனம் வாசிங்க. 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், மனிதர் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், பொறுப்புகள் அவனை தேடி வந்தது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்முடைய கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். எது இருக்கிறது இல்லை என்பது அல்ல அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. எலியாவுடைய வாழ்க்கையை படிக்கிறோம் இல்லையா? பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, எலியாவும் பட்டினியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தர் எப்படி போஷிக்கிறார்? காகங்கள் மூலமாக போஷிக்கிறார். யார் மூலமாக போஷிக்கிறார்? பணக்கார பெண்மணிகள் மூலமாக போஷிக்கவில்லை, விதவை மூலமாக போஷிக்கிறார். பஞ்சம் முடியும் வரைக்கும் எண்ணெய் குறையவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை, பாத்திரத்திலே மா குறையவில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது சாதாரணமான காரியங்கள் மூலமாக தேவன் அசாதாரணமான காரியங்களை அவர் கண்டிப்பாக செய்வார். உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்பார் தம்பி தங்கச்சி. தானியேல் புத்தகத்துல ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போறோம். தானியேல் 1வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள் வாசிங்க. தானியேல் 1:19-20. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜா சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் போதுமா? தேங்க்யூ. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கிறார்கள். எங்க நிற்கிறாங்க? வேறு ஒரு நாடு, வேறு ஒரு மொழி, வேறு கடவுள்களை வணங்கக்கூடிய சூழ்நிலை, வேறு ஒரு கலாச்சாரம், அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள், சிறை கைதிகளாக, பிணை கைதிகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா? வேத வசனத்துல வாசிக்கிறோம்ல, அந்த ராஜ்யத்திலே உள்ள ராஜகுமாரர்களை சோதிக்கும் போது இந்த 4 நபர்களையும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அவர்களுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்டது. தானியேலை கைவிடாதவர், யோசேப்பை கைவிடாதவர். 41வது அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, முந்தின இரவு எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கார். பார்வோன் கட்டளை இடுகிறான், அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லணும். அவனை சவரம் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே என்ன நடக்குது? அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அதோட முடிச்சிடலாம், நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. 41வது அதிகாரம் 41 முதல் 45 வரை ஆதியாகமம் வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி
பார்வோன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசமும் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாக்நாத் பண்ணேயா என்கிற பெயரை இட்டு ஒன்பட்டன் ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எந்த சூழ்நிலையிலையும் யோசேப்பு அசையவில்லை. நடக்குமா தம்பி தங்கச்சி? அடிமையாக விற்கப்பட்ட ஒரு இடம், அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்ட ஒரு இடம், அசிங்கமான பழி சுமத்தப்பட்ட ஒரு இடம், நண்பர்களாலே மறக்கப்பட்ட இடம். ஆனால் தேவன் தன்னுடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எகிப்தின் அதிபதியாக அவனை மாற்றுகிறார். அப்போ எல்லாருமே ராஜாவா மாறிடலுமா? எல்லாமே பிரைம் மினிஸ்டரா மாறிடலுமா? இல்ல தம்பி தங்கச்சி, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிற திட்டம் அழகானது, அருமையானது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமானது. எந்த நேரத்துல உன்னை எங்க வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கொண்டு போய் வைக்கிறார். விளைவு என்ன தெரியுமா? 70 இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபுடைய குடும்பத்தார் எகிப்துக்குள்ளே வருகிறார்கள். மோசேயுடைய பீரியட்ல அது 30 லட்சம் ஜனங்களாக கானான் தேசத்துக்குள்ளே செல்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பு மரித்தும் பேசுகிறார். யோசேப்பு சரித்திரத்திலே மறக்க முடியாத கதாபாத்திரமாக மாறிவிட்டார். யோசேப்பு. யோசேப்பின் தேவன் உன்னுடைய என்னுடைய தேவன் இல்லையா? அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு நாள் கவலைப்படாது, அவர் நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, ஐயோ எனக்கு அம்மா இல்லையே, என் எதிர்காலம் என்ன ஆகும்? என்னுடைய படிப்புக்கு யார் ஃபீஸ் கட்டுவாங்க? என்ன காலேஜில் கொண்டு போய் யார் சேர்ப்பாங்க? எனக்கு யார் வேலைக்கு முயற்சி எடுப்பார்கள்? என்னுடைய திருமணத்தை யார் நடத்துவார்கள்? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? I don't know what type of future is waiting for me, but I know who is holding my future. என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் யாருடைய கரத்திலே என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பது நன்றாக தெரியும். நன்றாக தெரியும். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று நிறைவு சொல்கிறார். நம்ம கலங்குற காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்மை நோக்கி பார்க்கிறோம், சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறோம். அதுக்கு பதில் ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே நீர் என்னை உயர்த்தும்படிக்கு உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பாயா? எந்த மனிதர்களும் தேவனுடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில அழிக்க முடியாது. பிசாசானவன் தேவனுடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில அழிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லி சொல்கிறார் கர்த்தர். தேவனுடைய திட்டத்தை நம்புவாயா? தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்வாயா? உண்மையான தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான இந்த இரவு நேரத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.